அனைவருக்கும் வணக்கம். மருத்துவம் மற்றும் மக்கள் நலவாழ்வுத்துறை விருதுநகர் மாவட்டத்தில் இருக்க அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் காலியாக உள்ள பணியிடங்களுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு 27/10/2025 வெளியாகிருக்குங்க. அது என்னென்ன வேலைவாய்ப்பு இருக்குது, அதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் எப்போது, இதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு என்னென்ன வேலைவாய்ப்பு இதில் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன்று ஆயுஷ் மருத்துவ ஆலோசகர் BNYS கல்வி தகுதி வேணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த இதில் 40,000 சேலரிங்க. ஹோமியோபதி BHMS முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு 34,000 சேலரிங்க. நீங்கள் எதிர்பார்த்தது இந்த இதில் இல்லை, நீங்கள் இதெல்லாம் முடிக்கலை அப்படின்னாலும் ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்காக பல்நோக்கு பணியாளர் மல்டிபர்பஸ் ஒர்க்கர் அப்படிங்கிற ஒரு வேலை இருக்குது. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும், தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. இந்த இதுக்கு சேலரி 10,000ங்க. சிகிச்சை உதவியாளர் தெரபியூட்டிக் அசிஸ்டன்ட் டிப்ளமோ நர்சிங் தெரபியூட்டிக் கோர்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு சேலரி 15,000ங்க. இந்த வேலைகளுக்கு சில நிபந்தனைகளும் இருக்குங்க. தற்காலிகமானதுன்னு சொல்லியிருக்காங்க. பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாதுன்னு இந்த இதில் சொல்லியிருக்காங்கங்க. நீங்கள் பணியில் சேரும்போது சுயவிருப்ப கடிதம் அண்டர்டேக்கிங் லெட்டரை அவங்கக்கிட்ட கொடுக்கணுங்க. விண்ணப்பம் அனுப்ப லாஸ்ட் டேட்டு 14/11/2025 மாலை 5 மணிக்குள்ளே அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த விண்ணப்பங்களை நீங்கள் நேர்லேயோ அல்லது ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவும் அனுப்பலாங்க. இந்த விண்ணப்ப படிவம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு http://virdhanagar.nic.in அந்த இணையதள பக்கத்தில் போய் அந்த விண்ணப்ப படிவத்தை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. இல்லை அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற மாவட்ட சுகாதார நல அலுவலகத்துலேயும் போய் பெற்றுக்கொள்ளலாம். இந்த விண்ணப்ப படிவத்தோட முக்கியமான சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்னென்னு சொல்லி பார்ப்போம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்கள் ஃபோட்டோ ஒட்டி இருக்கணுங்க. உங்கள் ஃபுல் அட்ரஸ் டீட்டெயிலாக எழுதியிருக்கணும். உங்கள் ஃபோன் நம்பர் கரெக்டாக எழுதியிருக்கணும். உங்கள் கல்வி தகுதி சான்றிதழ், அதாவது 10th 12th மார்க் ஷீட்டு ஜெராக்ஸ்லாம் நீங்கள் சைன் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்குங்க. ஜாதி சான்றிதழ் ஜெராக்ஸ்லேயும் உங்கள் சைன் போட்டிருக்கணுங்க. இருப்பிட சான்று, நீங்கள் இங்கே தான் இருக்கீங்கிறதுக்கு ப்ரூஃப் இந்த ஸ்மார்ட் கார்டு ஆதார் கார்டு ஜெராக்ஸில் உங்கள் சைன் பண்ணியிருக்கணுங்க. இந்த ஃபுல் டீட்டெயில்ஸாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி கொடுக்கல அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ.